ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேசரி. அதுவும் வந்து ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கிறனால ரவா கேசரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சில பேருக்கு வந்து ஸ்வீட்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு காரம் பிடிக்கும். அதுக்கு நம்மளோட அதுக்குன்னு வந்துட்டு என்ன ஆகுனா ஒரு மெமரிஸ் வந்து அதுக்கும் அது நமக்கும் லிங்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த ஸ்வீட்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது. அது நான் அந்த வீடியோட கடைசியில் வந்து சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறது வந்து நார்மலாக வந்து ரொம்ப கஷ்டம், சிலது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ் வந்து கண்டிப்பாக வந்து கேசரி. ஓகேவா? எப்படி இந்த கேசரி செய்யலாம், ரவா கேசரி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சீக்கிரம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வந்து வறுத்துக்கணும். வறுத்து ஓரமாக வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நெய்யில் நம்மளோட ரவை இருக்கு இல்லையா, ஒரு டம்ளர் ரவையை வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வந்து வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த ரவையை வந்து தண்ணி, ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணி கொதிக்கும். கொதித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கொதிக்கும்போது இந்த ரவையை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரவைக்கு வந்துட்டு நம்ம ஒரு டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர். நான் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவேன். அதனால் உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 1 டம்ளரை வந்து நாட்டு சர்க்கரையை வந்து போட்டுட்டு கூட கொஞ்சம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை விட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கு இல்லையா முந்திரி திராட்சையோ, அதையும் போட்டுட்டு கடைசியாக என்ன பண்ணால் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு பவுலில் போட்டு அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்பூன் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன்ல இதுக்கும் எனக்கும் என்ன ஒரு இதுனா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா திட்டுவாங்க. அதனால் என்ன பண்ணுவேன்னா நான் போய் என் பாட்டி தான் நச்சரிப்பேன் எனக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னு. எங்கள் பாட்டி வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னா எங்கள் அம்மா திடீர்னு ஒரு கடைக்கு போயிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு 10 மினிட்ஸ் கழிச்சு வருவாங்க பக்கத்தில். அந்த டைம் எங்கள் பாட்டி வந்து திடீர்னு செஞ்சு கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. எனக்கு உடனே வந்துட்டு அப்போ கேட்கும் போது தரல, ஆனால் இருந்தாலும் லேட்டாக தரும்போது எப்படி நினையும் எங்கள் அம்மா வரத்துக்குள்ளே டக்குன்னு செஞ்சிருவாங்க. அப்போ அவங்க வந்து செஞ்சு கொடுத்தது வந்து இப்போ அவங்க இல்லை, பட் இருந்தாலும் வந்து எப்பயுமே நான் கேஸை செய்யும்போது என் பாட்டியை கண்டிப்பாக நான் நினச்சிக்குவேன். இதே மாதிரி உங்களுக்கும் நிறையா வந்து ஒரு சில இது இருக்கும். நீங்கள் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.